ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான என்விரான்மெண்டல் டாபிக் தான். அது பேர் கோனோகார்பஸ் ட்ரீ, தமிழில் புத்தான் மரம். இந்த மரம் ரீசெண்ட் இயர்ஸில் இந்தியாவில் எஸ்பெஷலி சிட்டி ஏரியாஸ், ரோட் சைடு, பார்க், அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நிறைய நடப்பட்டது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு மரம். திக் ஷேடு கொடுக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லி இதை பலரும் விரும்பி நடுனாங்க. கோனோகார்பஸ் ட்ரீயோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா கோனோகார்பஸ் இரெக்டஸ். இது வருஷம் முழுவதும் பச்சையாக இருக்கும். லீவ்ஸ் எல்லாம் ஸ்மாலாக இருக்கும். டென்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கும். 20 மீட்டர் உயரம் வளரக்கூடியது இந்த மரம். இந்த மரமோட ஆரிஜின்னு பார்த்தா இது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, கரீபியன் கோஸ்டல் ரீஜியஸில் நேச்சுரலாக வளரக்கூடியது. பர்டிகுலராக சீஷோர் அண்ட் மேங்க்ரூவ் ஏரியாஸில் நன்றாகவே இது வளரும். சால்ட் வாட்டர் அண்ட் ஹார்ஷ் கிளைமேட்டையும் ஈஸியாக வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது இந்த மரம். கோனோகார்பஸ் ட்ரீயோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா, இது ரொம்ப வேகமாக வளரும். கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தா நல்ல டெவலப் ஆகக்கூடிய மரம் கோனோகார்பஸ். அதனால் அர்பன் லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு இதை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மரமை பற்றி சில ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸும் இருக்குது. கோனோகார்பஸ் ட்ரீயோட அப்பியரன்ஸ், ட்ரீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட் ஷேப்லேயே எவர்க்ரீன் ட்ரீயாக இருக்கும். இது வருஷம் முழுவதுமே பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மாலாக ஓவல் ஷேப்பில் கிளாஸி க்ரீன் கலரில் இருக்கும். லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால மரம் ஃபுல்லாக திக்கான க்ரீன் கவர் மாதிரி தெரியும். ஸ்டெம் அண்ட் பிரான்ச்சஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மரம் நேச்சுரலாகவே ரவுண்ட் ஷேப்பு அல்லது அம்பர்லா ஷேப்பில் வரும். ப்ராப்பர் ப்ரூனிங் பண்ணினா இது ரொம்ப நீட்டான டெக்கரேட்டிவாக காணப்படும். கோனோகார்பஸ் ட்ரீ 10 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. ட்ரங்க் கலர் ப்ரௌன் டு கிரே ஷேர்ட்டில் இருக்கும். பார்க் கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சரில் இருக்கும். ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். க்ரீனிஷ் எல்லோ கலர் ரவுண்ட் பால் மாதிரி தெரியும். அதனால தான் இதுக்கு பட்டன் லைக் வுட்னு இன்னொரு பெயரும் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மாலாக பட்டன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓவராலாக பார்த்தா கோனோகார்பஸ் ட்ரீ ஒரு டென்ஸ் ஃபாயிலேஜ், ரவுண்டட் கெனாப்பி அண்ட் அட்ராக்டிவ் எவர் க்ரீன் அப்பீரன்ஸோடு இருக்கும். அதனால் ரோட் சைடெல்லாம் இதை ரொம்பவே அதிகமாக நடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க கவர்மெண்ட். Why கோனோகார்பஸ் ட்ரீ வாஸ் சூசன் இன் இந்தியா? நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, உலகமில் இவ்வளோ மரங்கள் இருக்கும்போது இந்தியாவில் பர்டிகுலரி கோனோகார்பஸ் ட்ரீயை தான் அதிகமாக நடுனாங்க. அதுக்கு முக்கியமான 3 ரீசன்ஸ் இருக்குது. ரீசன் நம்பர் 1, ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் ஆகும். ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரம் தான் கோனோகார்பஸ். வேறு சில மரங்கள் பெருசாக வளரவே 5 to 10 இயர்ஸ் எடுக்கும். ஆனால் கோனோகார்பஸ் ட்ரீ இயர்ஸ்லாம் பெரிய மரமான மாதிரி நல்ல ஷேட் கொடுக்கும். அதனால் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பில்டர்ஸ் எல்லாம் குயிக்காக க்ரீன் கவர் க்ரியேட் பண்ணணும்னு இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர் 2 பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ். இந்த மரத்துக்கு ரொம்ப அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது. ட்ரை கிளைமேட்டில் கூட நல்லாவே சர்வே ஆகும். ஃபர்டிலைசர், ஸ்பெஷல் கேர், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி. அதனால் காஸ்ட்டும் குறையும். நம்பர் 3, பொல்யூஷன் டாலரன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் லுக். கோனோகார்பஸ் ட்ரீ டஸ்ட்டு, ஸ்மோக், சிட்டி பொல்யூஷன் அப்படின்னு எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணக்கூடிய மரம். லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஸாக இருக்கனால ரோட் சைடு, பார்க்கு, அப்பார்ட்மெண்ட், ஐடி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட கோனோகார்பஸ் மரம் அழகுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மரம். இந்த 3 ரீசன்ஸும் தான் இந்தியாவில் பல நகரங்களில், பல மாநிலத்தில் கோனோகார்பஸ் ட்ரீயை அதிகமாக நட வச்சது. ஆனால் இதன் பின்னாடி இந்த மரம் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுதுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் சில ஸ்டேட்டில் இதை பேன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கோனோகார்பஸோட என்விரான்மெண்டல் சப்போர்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். கோனோகார்பஸ் ட்ரீ பேர்ட்ஸுக்கு டைரெக்டாக சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் ட்ரீ கிடையாது. இது மேங்கோ, நீம், பனானா, பேனியன் மாதிரி வைல்ட் லைஃப்க்கு மேஜர் ஃபுட் சோர்ஸு இருக்காது. இந்த மரத்தில் வரும் ரொம்ப சின்ன ஹார்ட் லைக் ஒரு பட்டன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அது சில பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது அவங்களுக்கு முக்கியமான ஃபுட் சோர்ஸும் கிடையாது. இந்த மரமோட டென்ஸ் பிரான்ச்சஸ், திக் லீவ்ஸ்னால பேர்ட்ஸ்க்கு சேஃப் ஷெல்டராக இருக்கும். சின்ன குருவி, மைனா, அதர் அர்பன் பேர்ட்ஸ் இதெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க, மழையிலேருந்து தப்பிக்க, சில சமயம் நெஸ்ட் எல்லாம் பில்டு பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கும்.
ஆனால் பயோடைவர்சிட்டி பெர்ஸ்பெக்டிவில் நேட்டிவ் ட்ரீ இல்லை, அதனால் லோக்கல் பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ் இப்படின்னு இண்டிஜியஸ் மரங்கள் அளவுக்கு ஃபுட் அண்ட் எக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்காது. சிம்பிளாக சொன்னால் கோனோகார்பஸ் ட்ரீ பேர்ட்ஸ்க்கு நல்ல ஷெல்டர் கொடுக்கும், ஆனால் சாப்பாடு கொடுக்கும் ட்ரீன்னு சொல்ல முடியாது. நேச்சருக்கு சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நேட்டிவ் ட்ரீஸ் மாதிரி ரிச் எக்கோசிஸ்டம் சப்போர்ட் கொடுக்காது. கோனோகார்பஸோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளரக்கூடியது தான் இதோட ஃபஸ்ட் பெனிஃபிட். பிகாஸ் இந்த மரம் வந்து ரொம்ப வேகமாக வளரும். ஒரு 1 to 2 இயர்ஸில் பெரிய மரமாகவே வளரக்கூடிய நல்ல ஷேடு கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இது வந்து ஒரு எவர்க்ரீன் ட்ரீன்னு சொல்லலாம். வருஷம் முழுவதும் பச்சையாக இருக்கும். ஸோ இயர் க்ரீன் கவர் வந்து ரொம்ப கிடைக்கும். லோ வாட்டர் ரெக்யூர்மெண்ட் தான், ரொம்ப அதிகமாக நமக்கு தண்ணி தேவைப்படாது. ட்ரை கிளைமேட்டில் கூட சர்வைவ் ஆகக்கூடிய மரம் தான் கோனோகார்பஸ். பொல்யூஷனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். டஸ்ட் அண்ட் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸை கேப்சர் பண்ணி ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட் ஷேடு, டென்ஸ் கேனோப்பி, நல்ல ரோட் சைட்ஸு, பார்க்ஸ், அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ சால்ட் டாலரன்ஸ்னால் கோஸ்டல் ஏரியாஸ், கடற்கரை ஓரங்களில் கூட இருக்கும் உப்பு கண்டென்ட்டையும் டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான மரம் கோனோகார்பஸ். ஸோ டிமெரிட்ஸ் ஆஃப் கோனோகார்பஸ் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவான ரூட்ஸ் அதுக்கு இருக்கும். வேர்கள் வந்து ரொம்பவும் அக்ரெசிவாக, ரொம்ப நீளமாக வளரக்கூடியது. வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரெட் ஆகி வாட்டர் பைப், ட்ரைனேஜ் லைன்ஸ், பில்டிங் ஃபவுண்டேஷனை டேமேஜ் பண்ண ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், அந்த போலன் அண்ட் டைனி பார்ட்டிகல்ஸு, ஃப்ளவர்லேருந்து வர அந்த போலன் அண்ட் டைனி பார்ட்டிகுலர் சில பேருக்கு ஸ்னீசிங், அலர்ஜி, ப்ரீத்திங் இஷ்யூஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ லோ பயோடைவர்சிட்டி சப்போர்ட், இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ், இந்த நேட்டிவ் ட்ரீஸ் அளவுக்கு இது ஃபுட்டு அப்புறம் எக்கலாஜிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்காது. ஹை வாட்டர் கன்சப்ஷன் அட், பெரிய மரமாக ஆன பின்னாடி கிரவுண்ட் வாட்டரை ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய மரம் தான் இது. நியர்பை பிளான்ஸோட க்ரோத்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸ்னால சில ஸ்டேட்லேயும் கண்ட்ரீஸ்லேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இம்போஸ் பண்ணியிருக்காங்க. கோனோகார்பஸ் ட்ரீ பேனட் இன் கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியா ஸ்டேட்ஸ். ரொம்ப அழகான மரம், திக்காக வளரக்கூடிய மரம். அது எடுக்கவும் 2 to 3 இயர்ஸ் டியூரேஷன் மட்டும்தான் எடுத்துக்கும். வருஷம் முழுவதுமே பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய மரம். இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் கேரும் கொடுக்க வேண்டியது இதுவும் கிடையாது. டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் அடுக்கிக்கிட்டே போனாலும் கோனோகார்பஸ் ட்ரீயை பற்றி இன்டர்நெட்லேயும் நம்ம சோஷியல் மீடியாலேயும் பெரிய கான்ட்ரவர்சியே இருக்குது. இது வந்து என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாலும் இது வந்து ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ்க்கு வந்து சில டிமெரிட்ஸ் தான் கொடுக்கும். அதனால் இதை வந்து பல நாடுகள்லேயும் நம்ம இந்தியாவில் பல மாநிலத்துலேயும் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அஃபிஷியல் நேஷ்னல் வைடாக பேன் இல்லைனாலும் பாகிஸ்தான், எஸ்பெஷலி கராச்சி அப்படின்னு மெனி இடத்துல வந்து கோனோகார்பஸ் ட்ரீயை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பித்து அதற்கு பதிலாக லோக்கல் ஸ்பீஷீஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குவைத், UAE, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் போல் பல நாடுகளில் வந்து இது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பதிலாக நேட்டிவ் ஸ்பீசிஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டாச்சு. ஸோ ஃபுல் நேஷ்னல் பேன்ஸ் வந்து கிடையாது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக குஜராத், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். குஜராத்தில் வந்து பேன் வந்து 2023 நடந்தது. தெலுங்கானாவில் வந்து ஃபர்தர் பிளான்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆந்திர பிரதேஷில் வந்து நிறைய இடத்துலையும் செவரல் அத்தாரிட்டிலையும் இதை வந்து நியூ பிளான்டேஷனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காமன்லி cited count in 3 states with formal or strong administrative restrictions. In other states such as Karnataka, Maharashtra, Tamil Nadu, concerns have been raised, but there is no clear statewide ban as of now. ஸோ கோனோகார்பஸ் ட்ரீயை பற்றி ஃபைனலாக சொல்லணும்னா, இந்த ட்ரீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அதனால் மெனி பிளேஸில் குயிக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரீயோட ரூட் சிஸ்டம் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பைப்ஸ், பில்டிங் பேஸ்மெண்ட், ரோடு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா போலன் அலர்ஜிஸ் அண்ட் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ்க்கு ரீசன் ஆகலாம்னு கன்சர்ன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி க்ரௌடட் சிட்டிஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் ப்ராப்பர் பிளான்டிங் இல்லாமல் பிளான் பண்ணால் ஃப்யூச்சரில் பிக் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அதனால தான் சில ஸ்டேட் அண்ட் கண்ட்ரீஸில் இந்த ட்ரீ பிளான்டிங்கவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரீ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னு மட்டும் பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது. என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபாக இருக்கா, பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்னா என்ன, இதெல்லாம் யோசிச்சு தான் ட்ரீயை வந்து பிளான் பண்ணணும். நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியான ரைட் ட்ரீயை ரைட் பிளேஸில் வந்து சூஸ் பண்ணுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.